டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. Taste Daily. Taste the Daily. விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத வந்து திருமாவளவன் அவர்களுடைய குரலை வந்து எதிரொலிச்சனால அதன் மூலியமா ரொம்ப பெரிதாகவும் ஈர்க்கப்பட்டவர் வந்து ஆதவர்ஜுனா. நீங்கள் சொன்னது உண்மைதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து ஒரு வெறிய குறுகிய காலம் தான் இருக்கார். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் எவ்வளோ இம்பேக்டை கிரியேட் பண்ணாருன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் தான் பேசுபடு பொருளாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்போ ஆதவர்ஜுனா இருந்தபோது. இன்னும் கூடுதலாக நான் சொல்றதுன்னா, விஜய் அவர்களும் ஆனந்த் அவர்களும் இந்த மாதிரி பதவி யாரெல்லாம் அவங்க பதவி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கட்டளையிடணும். இந்த மாதிரி போய் பொதுமக்கள் கண்ணிலையும் வாயிலையும் உழுகிற அளவுக்கு எந்த செயல்பாடும் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னைக்கு விஜய் கட்சியில் அவராகட்டும் அவருக்கு கீழே இருக்கிறவங்களாகட்டும் யாருக்குமே தேர்தல் அனுபவம் இல்லாத ஆட்கள். நீங்கள் சொல்லலாம், இல்லை ஆனந்த் வந்து புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த புஷி தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? 4000 பேர். ஏன் காமராஜருடைய அரசியலை தான் கொடுக்கணுமா? காமராஜரை விட இன்னும் நல்ல அரசியலை நீங்கள் கொடுக்கக்கூடாதா? அதில் முனைப்பை காட்டுங்க. நான் இவராகணும் அவராகணும்னு நீங்கள் விரும்பாதீங்க. நீங்களா இருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். விஜய் அவர்களுடைய கட்சியில் இணையராகிறா ஆதவர்ஜுனா, இதுதான் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் நடந்திருக்கு, ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க. பொருளாளர் கூடயும் இருந்திருக்காரு, பொதுச்செயலாளரும் இருந்திருக்காங்க. விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஆதவர்ஜுனாக பயணிக்கிறது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்குமா? அது வளர்ச்சியை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்களா? இது அவங்களுடைய கட்சியினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா வந்து பிப்ரவரி 2 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கள செயல்பாடுகள் வந்து அந்தளவுக்கு பெருசாக இன்னும் தாவேக்காலேருந்து வரலங்கிறது தான் பல பேர்த்தினுடைய பார்வையாகவும் குற்றச்சாட்டாகவும் இருந்துச்சு. அதை வந்து என்னுடைய கள அரசியலை இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராடுற மக்களுக்கு 910வது நாளாக போய் பார்த்து இன்னிலிருந்து என்னுடைய கலா அரசியல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆதவர்ஜுனான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆரம்பத்திலிருந்து அவங்க 2 பேர்த்துக்கும், விஜய்க்கும் ஆதவர்ஜுனாக்கும் ஒரு அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலிருந்தே 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத வந்து திருமாவளவன் அவர்களுடைய குரலை வந்து எதிரொலிச்சனால அதன் மூலியமாக ரொம்ப பெரிதாகவும் ஈர்க்கப்பட்டவர் வந்து ஆதவர்ஜுனா. அப்போ அந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் வந்து அவரை அழைச்சு தன்னுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட அங்கே வர முடியாத சூழ்நிலைக்கு உள்ளாகும் போது அதையும் வந்து ரொம்ப திடகாத்திரமாக வந்து மன்னராட்சி இங்கே நடக்கிறங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான காட்டமான விமர்சனத்தை வந்து திமுக மேலே வச்சு அதனால் இடைநீக்கம் செய்யப்பட்டு அப்புறம் இவரே வந்து இல்லை உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது நான் ஏன் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார். ஸோ ஆதவர்ஜுனான்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து திமுகலையும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எலெக்ஷன் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து கட்சியில் பெருசாக டிஎம்கேயில் ஒரு பொசிஷனில் இருந்து ஆக்ட் பண்ணல. பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஆப்ரேஷன்ஸ். அதே வந்து விடுதலை சிறுத்தைகள்னு வரும்போது கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கிட்டு அவர் வந்து ஃபீல்டு பாலிடிக்ஸ்க்கும் வரணும், ஒரு முன்கள அரசியலுக்கும் வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய மனிதராகவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இன்னைக்கு விஜய் கட்சியில் வந்து சேர்றதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ரன் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுங்கிற அவங்க என்ன பிஸ்னஸ் லைனில் இருக்காங்களோ அதில் மட்டும் இல்லாமல் ஒரு கள அரசியலுக்கு வந்து செயல்படணும், மக்களோட மக்களாக முன்னு நிற்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் முனைப்பு வந்து ஆதவர்ஜுனாக்கு இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் வந்து அவர் பேக்ரவுண்டில் இருந்து மட்டும் ஒர்க் பண்ணுவாருன்னு நான் பார்க்கல. கண்டிப்பாக ஒரு பார்ட்டியில் ஒரு பொசிஷனை வாங்கிட்டு அதுக்கு உண்டான கள அரசியலையும் வந்து தான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்து வந்து அவங்க 1ஆம் ஆண்டு விழாவும் போது அவருடைய பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் வருங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது. இப்போ கட்சியில் இணைகிறார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ விசிகாவிலே வந்து நீண்ட காலமாக இல்லை, துணை பொதுச்செயலாளர் கொடுத்து அவர் கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தார். நேரடியாக களத்தில் வேலை பார்த்தாரா, இங்கெங்கே வேலை பார்த்தாருன்னா ஒரு டவுட் தான் இருக்குது. ஏன்னா சில மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தினார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆதவர்ஜுனாவுக்கு பேச்சாளருக்கு விசிகாவிலேருந்து பாராட்டுகள் வந்து அதுதான். இந்த மாநாடு திருச்சி மாநாட்டை வந்து சிறப்பாக செஞ்சார், இந்த மாநாடுலாம் நல்லா நடத்தினாருங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர
அரசியல் ரீதியா நேரடியா ஒரு களத்துல வேலை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லல்ல. இல்ல நீங்க அவரை பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து இன்னைக்கு நீங்க சொன்னது உண்மைதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து ஒரு வெறிய குறுகிய காலம் தான் இருக்காரு. ஆனா, அந்த குறுகிய காலத்துல எவ்வளவு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணாருன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் தான் பேசுபடு பொருளா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்போ ஆதவர்ஜனா இருந்தம்போது. அந்த மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஆதவர்ஜனா கொடுத்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த சில பேட்டிகளாகட்டும், எங்களை வந்து தனியா நீங்கள்ன்னு சொல்றீங்களா? அப்படி இருந்தா நீங்க திமுக எங்களை சொல்றீங்க, அவங்க தனியா நின்னு பார்க்கலாம்ல, அவங்களுடைய திராணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்ல, அவங்களுடைய திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல, எங்களை மட்டும் தனியா நிக்க சொல்றீங்க. அதே மாரி வட மாவட்டத்துல நாங்க இல்லாம வந்து சீட்டுகள வந்து ஜெயிச்சிட முடியுமா திமுகனாலன்னு, இந்த மாரி பலதரப்பட்ட ஒரு அரசியல் விமர்சனங்கள வந்து ரொம்ப ரொம்ப நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனவர். அதே மாரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அந்த காலத்திலேருந்து திருமாவளவன் அவர்களோட பயணித்த நபர்கள் நெறைய இருக்காங்க இன்னைக்கு. அதே கட்சியில துணை பொதுச் செயலாளர்களா இருக்கிறவங்கள விட, ஆதவர்ஜுனா வந்து ஒரு படி மேல போயிட்டு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, அந்த கட்சியினுடைய விசிபிலிட்டிக்கு ஏன்னா அவரு வந்து ஒரு அந்த சமுதாயத்தில இல்லாத உள்ளார வந்த ஒரு கட்சியா இருக்கும்போது, திருமாவளவன் அவர்களே பல இடத்துல ஆதவர்ஜுனாவ வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. அதாவது நான் எந்த இடத்துலயுமே வந்து அம்பேத்கரனுடைய ஃபோட்டோவையும், காந்தி ஃபோட்டோவையும் நான் ஒண்ணா பார்த்ததில்ல. ஆதவர்ஜுனா ஆஃபீஸ்க்கு நான் அவர போய் பார்க்கும்போது தான் 2 ஃபோட்டோவையும் நான் பார்த்து ரொம்பவே பிரமிப்பானேன் நானு. அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட அரசியல் புரிதலும் வந்து அதிகமா இருக்குன்னு திருமாவளவன் அவர்களே பாராட்டியிருக்காரு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, எத்தன வருஷம் ஒரு கட்சியில ஒரு நபர் இருக்காருங்கிறது முக்கியம் இல்ல. அவர் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, அந்த கட்சியினுடைய பிராண்டிங்க்கு, அந்த கட்சியினுடைய விசிபிலிட்டிக்கு, அந்த கட்சியினுடைய ப்ராபகண்டாக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா வொர்க் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அந்த கட்சிய வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். எத்தன வருஷம் இருந்தாருங்கிறது இல்ல. இது கவர்ன்மென்ட் சர்வீஸ் இல்ல. விசிகாவுல உள்ள வரும்போதே ஒரு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கும்போதே எத்தனை வருஷமா அவங்க வேலை பார்த்தாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் இந்த பொறுப்பு கொடுத்தாரா திருமாவளவனான்னு கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ நீங்க குறிப்பிடும்போது கூட விவாதங்களாக, ஊடகங்கள்ல விவாதங்களாக, சமூகங்கள்ல அந்த விவாதங்களா மாறினது மட்டும்தான் சொல்றீங்களே தவிர நேரடியா இந்த களத்துல போய் நின்னாரு, இந்த போராட்டத்தை பங்கெடுத்தாரு, இந்த போராட்டத்தை எடுத்ததே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. கள அரசியலா அவர்கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல போராட்ட களத்துல அவர் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எந்த அளவுக்கு அந்த பார்ட்டிய வந்து நீங்க கொண்டு போய் பொசிஷனிங் பண்றீங்க. ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும், ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகள்லயும் எந்த அளவுக்கு வந்து அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டான ஸ்பேஸ நீங்க கிரியேட் பண்றீங்க. ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ். எல்லாருமே எடுக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்க அங்க உட்கார்ந்திருக்கும்போது, ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகியா நீங்க உட்கார்ந்திருக்கும்போது, அந்த நிர்வாகியினுடைய வேலை என்னன்னா, அந்த கட்சிய எந்த அளவுக்கு நீங்க துரிதமா வளர்த்துறீங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஸ்பேஸ வந்து நீங்க போய் ஆக்குபை பண்றீங்கங்கிறது தான் உங்களுடையது. இப்ப கள அரசியல்ங்கிறனால உடனே அவர் பேனர் பிடிச்சிட்டு, கொடிய பிடிச்சிட்டு போய் தரையில அங்க உட்காரணுங்கிற அவசியம் இல்ல. அந்த 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 ப்ராபகண்டா கொண்டு போறாங்க இல்லையா? அந்த கேம்பெயின் ரன் பண்றாங்கல்ல. இப்போ இன்னைக்கு அவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க. பெரிய அளவுல நடத்துனாங்க. அது சக்சஸா, ஃபெயிலியரா அது கடைசில போயிட்டு பாலையெல்லாம் தூக்கி கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போட்டு இங்க தமிழ்நாடு டாஸ்மாக பத்தியே ஊத்தி மூழ்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. பட் அந்த டைம்ல வந்து அவர் எடுத்த அந்த முனைப்பாகட்டும், இல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாய்ஸ் அதுவரைக்கும் இருந்ததாகட்டும், யாருமே வந்து தொன்று தொட்டு அந்த விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க வந்து பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு விமர்சனம் வச்சதில்ல. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து நமக்கு தோன்ற கருத்தை வந்து நம்ம வெளிப்படையா செய்வோம், வெளிப்படையா வைப்போம். விமர்சனம் வைக்கிறதுக்கு எதுக்கு தயங்கணும் நம்ம? அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறவரா இருக்கார். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க போய் எல்லா இடத்துலயும் நீங்க கொடி பிடிச்சு நீங்க போய் உட்காரணுங்கிற அவசியம் இல்ல. பட் அந்த பார்ட்டியினுடைய குரோத்துக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்கங்கிறது தான் ஒரு நிர்வாகியினுடைய கடமையா நம்ம பார்க்க வரோம். இப்போ முதல் பேச்சாக ஆதவர்ஜுனா உள்ள இணைகிறாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல முதல் பேச்சாக இதுதான் இருக்கு. மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படிங்கிறது. இப்போ ஒரு கட்சிக்கு புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற்று கட்சியினர் தேவை இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்து நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, காளியம்மாள் வருவாங்க, இந்த மாதிரியான பேச்சுகள் தான் தொடர்ந்து இருந்துச்சு. இப்போ மாற்று கட்சியினர் வர வேண்டிய தேவை இருக்கா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும்? அது சரியான ஒரு அரசியலா இருக்குமா? இல்ல எந்த கட்சியும் ஆரம்பிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு பல கட்சியில வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல அரசியல்வாதிகளை பத்தி நான் பேசுறேன். அவங்களுக்கு உண்டான, அவங்க திறமைக்கு உண்டான, அவங்க நேர்மைக்கு உண்டான ஒரு வேல்யூ அங்க கிடைச்சிருந்திருக்காது ஒரு கட்சியில. இல்ல அவங்க போய் செயல்படுற அளவுக்கு அந்த கட்சியினுடைய தளம் வந்து அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காது. வேற ஏதோ ஒரு தடைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு அரசியல் ஆர்வம் மிக்க, துடிப்பு மிக்க, செயல்பாடு மிக்க நபர்களா இருக்கலாம். அவங்கள வந்து வேற ஏதோ ஒரு அழுத்தம் காரணமா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குமா?
நம்மளுடைய அரசியலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு, நம்மளுடைய செயல்பாடுகளை மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறவங்கன்னு நினைப்பாங்க. அதனால தான் நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்துருக்கோம். எந்த ஒரு கட்சி புதுசா வரும்போதும், அதில புது நபர்கள் இணையறதோடு மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் போய் சேர்றத எல்லா கட்சிக்குமே கட்சி ஆரம்பிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த இடத்துல விஜய்க்கு வந்து வெளிய கட்சியிலேருந்து வர்றத வரவேற்கணும். ஆனா நல்ல அரசியல்வாதிகள மட்டும் உள்ள எடுக்கணும். எனக்கு வந்து அங்க வந்து இந்த பதவி கிடைக்கல, இது கிடைக்கல, அங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுனால ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக மத்த கட்சியில இருக்கிற ஆளுகள உள்ளார எடுக்கலாங்கிறது வந்து ஏற்புடையதில்ல. ஆனா மத்த கட்சிகள்ல இருந்து வர வேண்டிய ஆட்கள நீங்க வரவேற்கணுமா? கட்டாயம் நீங்க வரவேற்கணும். ஏன்னா, அவங்களுடைய அரசியல் பார்வையும் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா, இன்னைக்கு தாவேகான்னு எடுத்துக்கங்க. இன்னைக்கு விஜய தவிர வேற யார் அங்க ஃபேஸ் இருக்கா? ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி யாரு? இன்னும் விஜயே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமா பிம்பமா இருக்கார். இப்பதான் வந்து ஒரு கள அரசியலுக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் கட்சிக்கு முன்னாடியே பல சமூக போராட்டங்களுக்கெல்லாம் போய் பங்கெடுத்திருக்கார். அதுலலாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 1 வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு எத்தனை வந்து கள அரசியல் போராட்டங்கள்ல வந்து அவர் இருந்திருக்காருன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அண்ணா இதுல வந்து அந்த மாணவி இதுல ஒரு நோட்டீஸ் குடுத்தாங்க. அந்த நோட்டீஸ் குடுத்ததுனால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது கூட அவங்க போராட்டமா எடுக்கல. ஒரு விநியோகம் பண்றாங்க நோட்டீஸ். அதுக்காக புடிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப போய் ஒரு களத்துல போராட்ட களத்துக்குன்னு போனது வந்து இன்னைக்கு பரந்தூர் அவரே அதான் சொல்றாரு. என்னுடைய ஆரம்ப கலப்பு அரசியல இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஸோ இதுலலாம் வந்து ஒரு மாற்று அரசியல்ல இருந்து வரும்போது, என்னைக்குமே வந்து உங்களுக்கு மாற்று சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். என்னைய சுத்தி எல்லாருமே வந்து ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. எஸ்ஆர் 3 பேக்ஸ் ஃபுல்லுன்னு வச்சுட்டோம்னா, அந்த மாரி ஆட்களே சுத்தி இருந்தாங்கன்னா, அது எனக்கு ஆபத்து. இன்னைக்கு வந்து விஜய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது, விஜய் எதையாவது சொன்னா மாற்று கருத்து சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது அங்க இருக்காங்களா? இல்ல. அது யாருக்கு இது விஜய்க்கு நல்லதா கெட்டதா? கெட்டது. விஜய்க்கு கெட்டது. விஜய் ஒரு கருத்த சொல்லும்போது, அந்த கருத்துக்கு மாற்று கருத்தோ, இல்ல இந்த கருத்துல என்ன பிழை இருக்கு, இல்ல இந்த கருத்த வந்து இன்னும் வேற எப்படி மாத்தலாங்கிற அந்த மாற்று சிந்தனை வந்து தான் மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கே மாற்று சிந்தனை தான் உதவும். உங்க கருத்தும், என் கருத்தும், எல்லாத்து கருத்தும் ஒரே மாரி இருந்தா எதுவுமே தேவையில்லையே அந்த நாட்டுல, இந்த உலகத்துல. அப்ப இந்த மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய வேறுபட்ட கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள வரவேற்கிறது வந்து விஜய்க்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுல வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஊழல் கரபடிந்த குற்றச்சாட்டுகள் மிகுந்த, இல்ல வந்து கிரிமினல் வழக்கு உடைய, இல்ல வந்து ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏற்கனவே வேறு சில கட்சிகள் அந்த மாரி இருந்து செயல்பட்ட எந்த ஒரு நபரையும் தெரிந்தோ தெரியாமலோ அவர் உள்ளார விட்டுறக்கூடாது. ஆனா நல்ல அரசியல்வாதிகள் எந்த கட்சியில இருந்தாலும் வரவேறுங்க. நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க 2ஆம் கட்ட தலைவர்களா வந்து வேணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்போ அந்த கட்சியிலே இப்போ மாவட்ட செயலாளர்கள் 19 மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்டமா 38 மொத்தமா 38 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு வந்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு மதுரையில பார்த்தோம். அதே மாதிரி ஈசிஆர்ல பார்க்குறோம். மாவட்ட செயலாளர்கள் திமுக, அதிமுகவுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் தாவேகாவிலும் இருக்காங்க. இது சரியான போக்கு இல்ல. சேம் திமுக, அதிமுக செய்த அந்த அரசியலே மறுபடியும் செய்யறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல இது மாரி அவங்க தொடர்ந்து பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு மக்கள் மேல ஒரு வெறுப்பு வந்துரும். இப்ப என்னைக்குமே ஒரு புதுசா ஒரு கட்சி வரும்போது என்னன்னாக்கா, இருக்கிறதுக்கு ஒரு மாற்று கட்சி, இல்ல வந்து இவைங்கள வந்து நம்ம என்னென்னலாம் இந்த கட்சிகள்ட்ட எதிர்பார்த்தோமோ, அதெல்லாம் இவங்க கிட்ட இல்ல. ஸோ புதுசா வரவங்ககிட்டலாம் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னோனே நீங்க முதலமைச்சர் ஆயிரல. மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கிறது குடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வந்ததுக்கே நீங்க வந்து ஏகபோகமா அத வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணி ஓஹோன்னு இது ஒரு வெற்றி கொண்டாட்டமா நீங்க மாத்துறது வந்து உங்களுடைய அரசியல் அறியாமைய காமிக்குது. அத வந்து இவங்க தவிர்க்கணும். அத வந்து இன்னும் வந்து அந்த கட்சியில பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய ஆனந்த் ஆகட்டும், விஜய் அவர்களாகட்டும் இந்த மாரி பதவி வழங்குறவங்களுக்கு அறிவுறுத்தணும். எந்த இடத்துலயும் போய் மக்கள் கண்ணுல விழுவுற அளவுக்கு, அவங்க வாயில விழுவுற அளவுக்கு எந்த நடவடிக்கையும் பண்ணக்கூடாது. பதவி கிடைக்குதா? இந்த பதவி எதுக்காக? உங்களுக்கு கொண்டாடுறதுக்காக இல்ல. இந்த பதவிங்கிறது மக்களுக்காக போயி, நீங்க அரசியல் பணியாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு பதவியே ஒழிய, இது வந்து உங்களுக்கு ஒண்ணும் பெரிய வெற்றி கொண்டாந்து, உங்களுக்கு வந்து வெற்றி மாலை சூடி உங்கள வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இல்ல. இப்போ உங்களுக்கு குடுத்திருக்கிற பதவி வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி உங்க பகுதியில கட்சிய வளர்க்க வேண்டியது. அப்ப அந்த கட்சிய வளர்த்துறதுக்கு என்னென்னலாம் செட் கோல்ஸ் என்ன? ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் என்ன? லாங் டெர்ம் கோல்ஸ் என்ன? எவ்வளோ மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணணும்? எவ்வளோ மீட்டிங்ஸ் நீங்க பண்ணணும்? எவ்வளோ கொள்கை பரப்பு மீட்டிங் பண்ணணும்? எந்த அளவுக்கு நீங்க பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்? இதையெல்லாம் வந்து ஒரு செட் கோல்ஸா குடுத்து இதத்தான் நீங்க டிரைவ் பண்ணணும் அங்க. போன உடனே எனக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கிடைச்ச உடனே எனக்கு வந்து வண்டியா பூவ கொண்டாந்து போடுறதும், ஒரு பெரிய ஊர்வலம் போறதும் இது இல்ல. இது நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பு எதுக்கு? பணியாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு. வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. அத வந்து ஏற்கனவே பதவி வாங்குறவங்களாகட்டும், இனிமேல் பதவி வாங்குறவங்களாகட்டும், அத புரிஞ்சுகிட்டு இன்னும் கூடுதலா நான் சொல்றது என்னன்னா, விஜய் அவர்களும், ஆனந்த் அவர்களும் இந்த மாரி பதவிய யாரெல்லாம்
அவங்க பதவி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கட்டளை இடணும். இந்த மாதிரி போய் பொதுமக்கள் கண்ணுலையும் வாயிலையும் உழுகுற அளவுக்கு எந்த செயல்பாடும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து இட் வில் கிரியேட் பேட் நேம் ஃபார் விஜய். அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. இது பூரா யாருக்கு வரும்? பூரா விஜய்க்கு போயிடும் இந்த கெட்ட பேர் பூரா. அப்போ இந்த விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு தான் இவங்களுக்கு நீங்கள் பதவி கொடுக்குறீங்களா, இல்லை விஜயனுடைய மதிப்பும் மரியாதையும் அவருடைய செயல்பாட்டையும் இன்னும் ஃபீல்டில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து விஜய்க்குண்டான ஆதரவை, விஜய்க்குண்டான ரசிகர்கள் கூட்டத்தை வாக்கா மாத்துறதுக்கு உங்களுக்கு இந்த பதவியா அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இதை வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க கண்காணிக்கணும். கட்சியினர் வந்து போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களா இருக்கட்டும், பொதுக்கூட்டம் மற்ற கட்சிகளில் வந்து கொள்கை பரப்பு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நடத்துவாங்க. விஜய் அவர்கள் என்ன செய்வார் அந்த மாதிரி நடத்தணும். அதுதான் வந்து தேர்தல் வெற்றிக்கு பயன்படும். இப்போ 26ங்கிறது ரொம்ப காலம் இல்லை, ஆனால் கட்சியினர் வந்து தொடங்கின மாதிரி தெரியல. இது சரியான ஒரு போக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து என்ன சொல்றது, விஜயே தொடங்காதனால அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தலைவர் வரணும். இப்போ தலைவன் வந்து முன்னாடி இறங்கி நடக்கும்போது தொண்டம் பூரா பின்னாடி வருவான். அப்போ என்னன்னா இவர் வந்து இன்னும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த பிப்ரவரி எண்டு வரைக்கும் அந்த கடைசி படத்தினுடைய ஷூட்டிங் இருக்கு. மார்ச்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றாங்க. ஸோ இது ஓகே. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னது தான், நான் அந்த கோட் படம் நடிச்சிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் ஒரு படம் இருக்கு, முடிச்சுட்டு வரனார். நம்ம கூட இப்போ விமர்சனம் வச்சிருந்தோம், இவ்வளோ தூக்கி போடுறீங்க, இந்த ஒரு படத்தை மட்டும் தூக்கி போடுறதுல என்ன வந்துற போது, போட்டு உடனே வர வேண்டியதான அரசியலுக்குன்னு. பட் ஓகே, அவருடைய முடிவு அது. அது நம்ம வந்து எதுவுமே சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம ஒரு விமர்சனமாக தான் வைக்க முடியுமே ஒழிய அது அவருடைய முடிவு, அதை நம்ம மதிக்கிறோம். ஸோ இந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச்லேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா கூட அடுத்த மே மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 மாதம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த 15 மாதங்கிறதே வந்து ஒரு குட் அனஃப் டைம் தான். இந்த 15 மாதத்தில் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் 5 வருஷத்தில் செய்கிற வேலையை இவங்க 1 வருஷத்தில் செஞ்சாகணும். அந்த கம்பல்ஷன் தாவேகாக்கு இருக்கு. இப்போ மற்ற கட்சிலாம் ஏற்கனவே இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்கோயிங் ப்ராசஸ். இப்போ விஜய் அவங்களுடைய தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க இனிமேல் தான் வந்து ஆனாலேருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும். ரசிகர் மன்றமாக இருந்தாங்க, ரசிகர் நற்பணி மன்றமாக இருந்தாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போது அதனுடைய செயல்பாடுகள்ங்கிறதே வேற. ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நலத்திட்டங்கள் மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். அங்கே போய் நான் இவர்கிட்ட ஓட்டு வாங்கணுமா, இல்லை இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக அவங்ககிட்ட இருந்து நாங்கள் அம்பிக்கைக்கிறோம், அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் அரசியல் கட்சின்னு வரும்போது ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் பொறுக்கி எடுத்தாகணும். நீங்கள் பூத் கமிட்டி லெவலில் போய் நீங்கள் வேலை செஞ்சாகணும். அப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 60-65 பூத் இருக்குனாக்கா அட்லீஸ்ட் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 10-20 பேர் நீங்கள் போடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 to 7 லட்சம் பேர் பூத் லெவலில் வேலை செய்கிற ஆளுங்களை வந்து கிரியேட் பண்ணுறோம். எங்கே இருக்காங்க அது? அப்போ இதையெல்லாம் வந்து இறங்கி களத்தில் விஜய் அவர்கள் இறங்கி முன்னாடி நடந்தால் தான் தொண்டம் பின்னாடி வருவோம். அப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாருங்கிற மாதிரி கேள்விப்படுறோம் நம்ம இந்த எலெக்ஷன். அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, இல்லை இது வந்து 10 நாள் ஷூட்டிங்கு 10 நாள் கட்சி பண்ணிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பார்த்தோம், அது செட் ஆகலை, அதனால் ஒரே ஸ்டேஜில் நான் படத்தை முடிச்சுட்டு வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் நான் படத்துக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு டோரை லாக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸ்லாம் இருக்க போகிறோங்கிறது வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி தான். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நான் படத்துலையும் நடிப்பேன் அரசியல்லையும் இருப்பேன்னு சொல்லி தான் ஏற்கனவே வந்த ஆளுங்கெல்லாம் பண்ணி நமக்கு வந்து சிக்கலானது. அப்போ இதில் வந்து விஜயனுடைய முடிவு வந்து தீர்க்கமாக இருக்கிறத வந்து வரவேற்க முடியுது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரணும். ஏன்னா அவர் இறங்கி பயணிக்க தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. நம்மால் வரார் அப்படின்னு. அப்போ விஜய் வந்து எப்படி வந்து இன்னைக்கு ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீட்லையும் இன்னைக்கு விஜய் தெரியும். ஆனால் இன்னைக்கு விஜயனுடைய பெரிய தலையாய கடமை என்னன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய நிர்வாகிகளை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை விஜய்க்கு உண்டு. விஜய் போய் சேர்ந்தா மட்டும் பத்தாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்டு போய் அவர் வந்து சேர்த்தணும். அதுக்கு அவர் களத்தில் இறங்கி ஒவ்வொரு இடத்துமா போகும்போது என்ன ஆகணும், அது போய் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி வீட்டில் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அவர் வேலை பார்க்கும்போது அந்த தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சு அவங்க வந்து அதிகமான கள அரசியலை வந்து அங்கே எடுக்கும்போது, மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து குரல் எழுப்பும்போது ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்க வந்து நாங்கள் தான் தாவேகாவினுடைய நிர்வாகிகள், எந்த பிரச்சனைனாலும் எங்ககிட்ட அணுகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரியோ ஒரு ஃபோட்டோ போட்டோ அந்த நிர்வாகிகள் நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுடைய பிரச்சனைக்காகங்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் தாவேகாவினுடைய நிர்வாகிகளுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபோன் நம்பர் போய் பொதுமக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்தந்த பூத்தில் இருக்கிற எங்களுடைய வேலை அந்தந்த பூத் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இந்த நிர்வாகிகளை சேர்த்துற வரைக்கும் அந்த களப்பணியை வந்து அவங்க கொண்டு போனாங்கன்னா தான் அவங்களால திமுக அதிமுக கூட எகென்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும். விஜய் அவர்கள் வந்து செலக்டிவாக தான் பேசுகிறாரு, செலக்டிவாக தான் போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இப்போ பரந்தூர் போன பிறகு வந்து வேங்கை வயல் போவார் அப்படிங்கிற பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஜகபர் அலி வந்து புதுக்கோட்டையில் இறந்துருந்தாங்க. அது குறித்து எதுவுமே பேசலை. மற்ற போராட்டங்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு செலக்டிவாக போகிறது வந்து சரியான ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அரசியல்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே மக்கள் பிரச்சனை தானே.
நான் இந்த மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பேன், அந்த மக்கள் ஆனா பிரச்சனைக்காக எந்த குரல் பிரச்சனை கொடுப்பேன். வைரல் ஆகுதோ அதுக்கு மட்டும் குரல் அதான் கொடுப்பேன். சொல்ல வரேன். அப்ப நான் வந்து இது வைரல் ஆனா மட்டும் இதுக்கு குரல் கொடுப்பேன், அதுக்கு வைரல் ஆனா குரல் கொடுக்கணும். அப்புறம் இதுதான் எனக்கு பிரச்சனை, அது பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு மக்கள் தவறா புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய கருத்து என்ன இருக்கோ அதை நீங்க கருத்தை சொல்லலாம். அதுக்காக அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் எதுவுமே பண்ணறதுக்கு விரும்பலன்றாரு. ஆனா அப்ப ஒரு மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்கணும்ல. எதா இருந்தாலும் நீங்க அது சரியா தவறா நீங்க சொல்லுங்க அத. அப்ப உங்ககிட்ட ஒரு அரசியல் கட்சியா நீங்க அவங்க எதிர்பார்க்கும்போது நீங்க அத சொல்லி தான் ஆகணும் அது. இல்ல நான் இந்த பிரச்சனைக்கு பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனைய பத்தி பேசுறது தேவையில்லைன்னா அது பிரச்சனையே இல்லாததா இருக்கணும். அது மக்கள் பிரச்சனையா இல்லைன்னா நீங்க பேச வேண்டியதில்ல. மக்கள் பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க பேச வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ ஆதவ அர்ஜுனுக்கே வந்துருவோம். இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சிருக்காரு. அது வந்து தேர்தல் வியூகமா இருக்கும்போது, இப்போ ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமியும் தாவேக்காவுக்கு தான் பயணிக்கிறாரு. இப்போ 2 பேரும் பயணிக்க வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கா? அல்ல இதுதான் தேவையா? ஏன்னா ஒரு வியூக வகுப்பாளரை வச்சு தான் ஒரு தேர்தலை பயணிக்க முடியும், தேர்தலை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கா? இன்னைக்கு தேவையில்லை. எஸ், கம்பல்சரியா தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏகோபித்த மக்கள் தலைவர்கள்ங்கிறது யாரும் இல்ல. இன்னைக்கு யுக்திய வச்சு தான், தேர்தல் யுக்திகளை வச்சு தான் அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கே ஒழிய, ஒரு மக்களோட மக்களா பின்னி பிணைந்து மக்களினுடைய பிரச்சனைக்காக, நலனுக்காக தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக தியாகம் பண்ண அரசியல்வாதி யாரையோ ஒருத்தர் காமிங்க. ஒரு ஆளு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல யாரும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுடைய தன்னலம் சார்ந்த, தன் குடும்ப நலன் சார்ந்த அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், இல்ல வந்து ஒரு பணங்காசு சம்பாதிக்கிற, ஒரு பதவியில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை செலுத்துறதுக்கு, இல்ல வந்து இப்படிதான் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கும்போது, மக்கள் வந்து இன்னைக்கு யாரையுமே ஒரு ஆகச்சிறந்த மாபெரும் மக்கள் தலைவனா பார்க்குற அளவுக்கு இல்ல. ஏகோபித்த மக்கள் தலைவனா இன்னைக்கு யாரும் இல்ல. அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு தேவைப்படுறாங்க. ஏன்னா எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிற கம்பல்ஷன். இன்னைக்கு மக்களினுடைய செல்வாக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமா இருக்குன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு? தேவையே இல்லையே. அப்ப யுக்திங்கிறதே எங்க தேவைப்படுதுனாக்கா, உங்களுக்கு வந்து நம்ம எங்கேயாவது எனக்கு வந்து சில வீக்னஸஸ் இருக்கு, எனக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்கு, வெற்றி அடையறதுக்கு வந்து சில இடர்பாடுகள் அதிகமா இருக்குங்கிற போது தான் எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டே தேவைப்படுவாங்க. எனக்கு எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஸோ அப்போ வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து இது வெறும் தேர்தல், வாக்கு, வெற்றி இதை மட்டுமே தான் சார்ந்து இன்னைக்கு அரசியல் களம் மாறிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு பூராமே வராங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தாலும் ஒரு அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படும். இப்போ முற்றிலுமே வந்து ஏகோபித்த ஸ்ட்ராட்டஜிஸ்டே இல்லாம ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும், அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள வந்தாலும் ஒண்ணுமில்லாதால இப்ப நீங்களும் நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணா நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவோமா? அவங்க கொடுக்கறத விடவே ஒரு 10 கோடி ரூபாய் சேர்த்தே கொடுக்கலாம்னு வச்சுங்க. நம்மளை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட முடியுமா அவங்கனால? ஸோ அப்போ ஒரு வின்னிங் ஹார்ஸ் மேல தான் அவங்க வந்து அவங்கள கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு இப்ப இதே வந்து எல்லாருமே இப்ப பெருமையா பேசுறது இவரை பேசுவோம், பிரசாந்த் கிஷோரை பேசுவோம். அவரே இன்னைக்கு எலெக்ஷன்ல நின்னாரு, என்னானாரு? அவர் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் வந்து அவங்க தோத்தாங்க? அப்போ எங்க வந்து ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, ஆனாலும் தோத்துறக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து யூஸ் ஆவாங்க. ஒண்ணுமே இல்ல, கம்ப்ளீட்டா வந்து ஒரு லூசிங் கேமு. அதுல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட கொண்டு வந்தா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியுமானா ஜெயிக்க முடியும். 2016 இருக்கட்டும், 19, 21, 24 வரைக்கும் திமுகவுக்காக நான் வேலை பார்த்தேன் அப்படின்ட்டு அவரே பதிவு பண்றாரு ஆதவ அர்ஜுன் அவர்கள். அது வந்து சரியான ஒரு போக்கா இருக்குமா? இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து எதிரணியில இருக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து அங்க என்ன செஞ்சாங்க, அங்க யார் வெற்றி பெறுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் வந்துறது விஜய்க்கு வெற்றியை கொடுக்குமா? சரியான ஒரு போக்குன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இது அட்வான்டேஜ். 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு வந்து இன்னைக்கு விஜய் கட்சியில அவராகட்டும், அவருக்கு கீழ இருக்கிறவங்களாகட்டும் யாருக்குமே தேர்தல் அனுபவம் இல்லாத ஆட்கள். நீங்க சொல்லலாம், இல்ல ஆனந்த் வந்து புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா இருந்தாரு. அந்த புஷி தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? 4000 பேர். ஒரு நம்ம சென்னையில இருக்கிற வார்டு கவுன்சிலரை விட அது பாண்டிச்சேரியினுடைய எம்எல்ஏங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ ஒரு அரசியல் செயல்பாடு மிகுந்த, குறிப்பா தேர்தல் அரசியல் செயல்பாடுகள் சார்ந்த அனுபவமிக்க ஆட்கள் வந்து அங்க ரொம்ப குறைவு. அப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் போகும்போது அது வந்து விஜய்க்கு வந்து பல பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸிக்யூஷனிஸ்ட் இருக்கலாம். இப்போ ஆனந்தை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனந்த் வந்து இஸ் a வெரி குட் எக்ஸிக்யூஷனிஸ்ட், பட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்போ இந்த மாதிரி போகும்போது இப்போ ஒரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க. இப்போ இவங்களை இங்கே போகும்போது இப்போ அவங்களுக்கு 2 இது மேஜர் கம்பல்ஷன் இருக்கு சுந்தர் விஜய்க்கு பொறுத்தவரைக்கும். ஒன்று, அவர்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணணும், பூத் கமிட்டி லெவல் வரைக்கும். அதுதான் பெரிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும்
ஒரு பெரிய பிரச்சனையே எதுனாக்கா, அந்த பூத் லெவல் கமிட்டி வரைக்கும் அவங்க கட்சிய வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்த்துறது தான். இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து நீங்க சேர்றது கூட ஓகே. உங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கஷ்டம். இப்ப இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி இந்தியாவுல 3வது தடவ வெற்றி பெற்று, தொடர்ந்து வெற்றி பெற்று மோடில ஆட்சி இருந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல் சென்ட்ரல்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவருடைய பார்ட்டியே இங்க தமிழ்நாட்டுல அந்த ஃபவுண்டேஷனல் செட்டப்ல வந்து இன்னும் ஆர்கனைசேஷனல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர்ல வீக்கா இருக்காங்க. அவங்கனாலேயே இன்னும் முடிக்க முடியல. அப்போ விஜய்க்கு வந்து இது ஒரு பெரிய ஜாப். அப்போ இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து டெஃபினட்டாக வேணும். இன்னைக்கு வந்து அங்கே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பட் இஸ் நாட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணுறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஒர்க் அங்கே இல்லை. அதை வந்து ஆனந்த் தான் பார்த்துட்டு இருக்காரு. பட் ஆனந்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸு அது மட்டுமே வந்து இந்த அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு அது உதவுமானா, அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி கம்ப்ளீட்டாக போதுமானதா இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி அங்கே ஆள் போகும்போது என்ன ஆகும்னா, 1+1 = 2ங்கிறத விட ஒரு 3ஆவோ 4ஆவோ மாறும். ஒரு சினர்ஜிஸ்டிக் இம்பேக்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து இட் வில் பி அட்வான்டேஜ் டு விஜய். ஆதவ அர்ஜுனாக்கும் என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து வளர்ந்து வர ஒரு கட்சியில் உள்ளார போகும்போது கட்சி வளர வளர அவரும் வந்து பார்ட்டியில் வந்து பெரிய லெவலுக்கு வருவார். ஏன்னா இப்போ இன்னைக்கு விஜயனுடைய எதிராளியாக யார் வந்து அவர் சொல்கிறாரோ திமுகவை தான் கடுமையாக விமர்சிக்கிற மாதிரி, ஆதவ அர்ஜுனாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் மன்னராட்சி நடக்குதுங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைமை மேலேயே வச்சவர். அப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ளார ஒரு ஐடியாலஜி சிங்க்கும் அங்கே இருக்குது. ஆப்பனண்ட்டும் ஒரே ஆப்பனண்ட்டு. ஏஜும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்கூடிய 2 பேருமே வந்து ஒரு ஈக்குவல் ஏஜ், மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் +or-5-8 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் இன்டர்னல் பாலிடிக்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா சமீபமாக கூட ஒரு ஆடியோ வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஆடியோ வெளியே வந்து அதில் கொஞ்சம் சில இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லா அரசியல் கட்சியிலையும் நடக்கிறது தான். அப்படியே இருந்தாலும் இல்லைனாலும் அதை ஊதி பெருசு என்ன ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதையை மற்ற கட்சிங்க பண்ணத்தான் செய்வாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு புதுசாக பார்ட்டி ஆரம்பிக்கும் போது உள்ளார வர்றது வந்து அது விஜய்க்கு வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனே வந்து அடுத்த எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் எல்லாருமே வச்சிருந்தாங்க. இப்போ அவருடைய படம், அடுத்த படம், கடைசி படம் வந்து ஜனநாயகன் படம் பேரு. அதுல வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்ட்டு எம்ஜிஆர் சாட்டையை வச்சுட்டு விடுறாரு. நானும் வந்து எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்ல வர்றாரு. இல்லை, நீங்கள் எம்ஜிஆராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கருணாநிதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மோடியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் காமராஜராகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களாக இருங்க. நீங்களாக இருந்து மற்றவங்களை விடவே நீங்கள் சிறப்பான ஆட்சி கொடுங்க. மற்றவங்களை விட மக்களுக்கு உண்டான நல்ல அரசியலை கொடுங்க. ஏன் எம்ஜிஆர் அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணுமா? எம்ஜிஆரை விட நல்ல அரசியலை நீங்கள் கொடுக்கக்கூடாதா? ஏன் காமராஜரனுடைய அரசியலை தான் கொடுக்கணுமா? காமராஜரை விட இன்னும் நல்ல அரசியலை நீங்கள் கொடுக்கக்கூடாதா? அதில் முனைப்பை காட்டுங்க. நான் இவராகணும் அவராகணும்னு நீங்கள் விரும்பாதீங்க. நீங்களாக இருங்க. மக்களுக்கு உண்டான அரசியலை, மக்களுக்கு தேவையான அரசியலை, தர்மமான அரசியலை, நியாயமான அரசியலை யாரும் கொடுத்ததை விட நான் அதிகமாக கொடுப்பேன் அப்படிங்கிறதுல முனைப்பை காமிங்க. நீங்கள் யாரையுமே நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ விஜய் மாதிரியே ஒருத்தர் நடித்தாருன்னா அது அவருக்கு என்ன பேர் கிடைக்கும்? விஜய் மாதிரியே நடிக்கிறாரியா, ரஜினி மாதிரியே இருக்காரியா? நம்ம காப்பி கேட் பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்கெல்லாம் என்ன வளர்ந்துட்டாங்களா? விஜய் மாதிரியே ஒருத்தர் இன்னொருத்தர் நடிச்சா நான் அதுக்கு விஜயவே பார்த்துட்டு போயிடுறேன். ரஜினி மாதிரியே இன்னொருத்தர் நடிக்கிறாருன்னா அதுக்கு நான் ரஜினியே பார்த்துட்டு போகிறேன். ரஜினி மாதிரி நடிக்கிறவர் எனக்கு எதுக்கு? அப்போது நீங்களாவே இருங்க. இப்போ இன்னைக்கு விஜய் வந்து ஏன் இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆனார்? அவருடைய ஸ்டைலில், அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னு ஒரு தனி ட்ரெண்டை கிரியேட் பண்ணி அவர் மார்க்கெட் கிரியேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி அரசியல்லையும் நீங்களாவே இருங்க. நீங்கள் யாராகவும் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் அந்த மாநாட்டிலே சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் வந்தவங்க போனவங்க எல்லாத்தினுடைய வெற்றி தோல்வி பாடங்களெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன்றார். அப்போ அந்த படிப்பில் இருந்து படிப்பினையை எடுத்துக்குங்க. மக்களுக்கு உண்டான நல்ல அரசியலை, ஏற்றமிகு அரசியலை, ஒரு லாங் சைட்டட், ஃபார் சைட்டட் அரசியலை மற்ற அந்த அரசியல் தலைவரும் கொடுத்ததை விட நீங்கள் எல்லாத்த விடையும் கூட நீங்கள் மேலே வாங்கலாம். இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. வந்து கூத்தாடிங்கிறதையும் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போது பெரியார் அவர்களை தொட்டிருந்தாங்க, அண்ணா அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களையும் பேசுனாங்க. கலைஞர் அவர்களும் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தனியாக எதிரியாக காமிச்சிட்டு அரசியல் பண்ணுறாருன்னு பார்க்க முடியுது. இல்லை, அதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து பிரதானமாக எதிர்க்கிறது வந்து டிஎம்கேவை தான். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்ப அதீதமாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கடந்த ஒரு 4 ஆண்டு முடிய போகுது. இப்போ அதுக்குள்ளாரே வந்து டிஎம்கேவினுடைய ரூல் மேலே மக்களுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை யார் கேப்சர் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி போட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு திமுகவை யார் வந்து ரொம்ப திடகாத்திரமா எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா, அவங்களுடைய ப்ராப்ளத்தை பூரா யார் வந்து மக்கள் விரோத அரசியலையோ இல்லை மக்கள் விரோத திட்டங்களையோ யார் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் அதிகமாக போய் சேர்த்தி அவங்கள இது பண்ணுறதுலேருந்து ஓட்டு. இப்போ எப்படி வந்து திமுக வந்து இந்த கடந்த 3 எலெக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை காமிச்சு தான் அவங்க அதில் தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு திமுக எப்படி வந்து திமுக வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை கை காமிக்குது எல்லாத்துக்கும், இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே இதுக்கு வந்து திமுகவை கை காமிக்கும் போது அவங்கள வந்து அவங்களையும் பாராட்டினா அது டைலூட் ஆகிடும். அப்படிங்கிறனால வந்து இப்போ கலைஞர் அதுக்காக எந்த விதத்திலையும் பாராட்ட முடியாத அரசியல் தலைவராக இல்லை, அவர்கிட்ட பாராட்ட வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அந்த எதிர்ப்பு வந்து டைலூஷன் ஆகிடும். அதனால் வந்து அவங்க எந்த இடத்துலையுமே வந்து திமுகவினுடைய கலைஞர் மாதிரி ஆட்களினுடைய சில சாதனைகளை வந்து அவங்க பெருசாக பேசுறதில்ல. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. Taste the Daily. Taste the Daily.